கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரித்தான உகந்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கந்த சஷ்டி விரதம் 2025 வருடத்திற்கான நாள் என்ன, நேரம் என்ன, விரத முறை என்ன, செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன, அதே போல் மாத விலக்கான பெண்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கலாமா வேண்டாமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான விரதம் அப்படின்னும், மாதந்தோறும் வளர்ப்பிறை தேய்பிறையில் 2 ஷஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரும் இந்த ஷஷ்டி திதியில தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இதை மகா கந்த சஷ்டி விழாவாக நம்ம கருதி விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த 2025 வருடம் என்னைக்கு வருது, நேரம் என்ன, விரதம் இருப்பதற்கான முறை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது 7 நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு விரதம். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதமான கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். அக்டோபர் 27ஆம் தேதி சூர சம்ஹார நிகழ்வும், அக்டோபர் 28ஆம் தேதி முருகனுடைய திருக்கல்யாண வைபவமும் நடைபெற இருக்கு. 28ஆம் தேதி முருகனுடைய திருக்கல்யாண கோலத்தை பார்த்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான இந்த விரத விதிமுறை. முருகப்பெருமானிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறவும் லட்சக்கணக்கான பேர் ஆண்டுதோறும் இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பது அப்படிங்கிறது இந்த விரதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த விரதத்திற்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவங்களும் இருப்பாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி துவங்கி இந்த விரதத்தை கடைபிடித்து வருகிறவங்களும் இருப்பாங்க. அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாள் விரதம் இருப்பாங்க. 21 நாள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த விரதத்தை துவங்கி இருப்பாங்க. எதுவுமே முடியாதவர்கள் கந்த சஷ்டி விழா நடைபெறும் அந்த 7 நாட்களும், அதாவது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி ஷஷ்டி அன்னைக்கு நடைபெறும் சூர சம்ஹாரம் அன்று சிலர் விரதமிருந்து நிறைவு செய்வாங்க. இன்னும் சிலர் திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்தாங்க. கந்த சஷ்டி விரதத்தை முறையாக 7 நாள் கடைபிடிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக இந்த பிரதமை திதி என்னைக்கு துவங்குது, அதிலிருந்து எந்த 7 நாட்கள் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிதான் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பார்த்தோன்னா அக்டோபர் 22ஆம் தேதி தான் துவங்குது. அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் கந்த சஷ்டி விரதம் துவங்குது. இதில் பிரதமை திதி ஐப்பசி மாத அமாவாசை முடிந்து பிரதமை திதின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 5:49 மணி முதல் இந்த பிரதமை திதி துவங்கி அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7:40 மணி வரைக்கும் இந்த பிரதமை திதி இருக்குது. பொதுவாகவே பார்த்தோன்னா சூரிய உதயத்தோடு வரும் அந்த திதியை தான் கணக்கில் எடுத்துக்குவோம். அப்படிங்கிறதுனால அக்டோபர் 22ஆம் தேதி தான் கந்த சஷ்டி விரதம் துவங்கும் நாள், முடியும் நாள்னு பார்த்தோன்னா அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவத்தோடு இந்த கந்த சஷ்டி விழா இனிதே நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடவே கூடாது அப்படிங்கிறதான் முதலாவதாக ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா புகை, மது
எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதே போல் காலில் செருப்பு அணியவே கூடாது. ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இதை அணிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போல் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. இரவும் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. அதே போல் விரதம் இருப்பவர்கள் கடைகளில் சாப்பிடவே கூடாது. வீட்டில் செய்யப்பட்ட சுத்தமான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்னும், தரையில் சுத்தமாக அல்லது புது துணி விரித்து உறங்குவது சிறப்பு. கந்த சஷ்டி 7 நாட்களும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை. சிவப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிற ஆடை உடுத்தலாம், கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதும், இந்த நிற உடைகளை உடுத்துவது சிறப்பு. வீட்டில் இருப்பவர்கள், உடல் நிலை பாதிப்பு இருப்பவர்கள் மாலையில் உடலுக்கு குளித்தால் கூட போதும். ஆனால் கண்டிப்பாக குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெளியில் சென்று வந்தீங்கன்னா கட்டாயமாக தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னும், அந்த 7 நாட்களும் தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் தேவையற்ற வார்த்தைகள், வாக்குவாதம் இருக்கவே கூடாது அப்படின்னும், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தம்பதிகளாக அந்த விரதம் இருப்பது இன்னுமே சிறப்பு. அதே போல் மாத விளக்காக இருந்ததுன்னா பூஜை அறைக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பவர்கள் தீபம் ஏற்ற சொல்லி அந்த விரதத்தை மட்டும் தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு மாத விளக்கான பெண்கள் விரத சமயத்தில் மாத விளக்கு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கந்த சஷ்டி விரதம் தாராளமாக இருக்கலாம். ஆரம்பித்த பிறகு 1-2 நாட்களில் மாதவிலக்கு வந்தால் கூட அந்த விரதத்தை அப்படியே கடைப்பிடிக்கலாம். ஆனால் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கத்தான் இருக்குது. அதன்படி இருந்தால் எந்த தவறுமே கிடையாது. மாதவிடாய் காலத்தில் சஷ்டி விரதம் இருக்க நினைக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் காப்பு கட்டி கொள்ளக்கூடாது. பூஜை அறைக்கு செல்லாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பக்தி பாடல்கள், மந்திரங்களை கேட்கலாம், உச்சரிக்கவும் செய்யலாம். திருமணமான பெண்ணாக இருந்தால் கணவரை வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகன் படத்திற்கு பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய சொல்லலாம். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் அம்மாவை வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகன் படத்திற்கு பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய சொல்லலாம். ஆனால் வெளியில் இருந்து முருகனை நினைப்பது, மந்திரங்கள் சொல்வது, பாடல்களை பாடுவது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடலானது ரொம்பவே சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால விரதம் இருக்கும் பெண்கள் அதிகப்படியான நீரையும் பால் பழங்களையும் உட்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உடல் நிலை மோசமாக இருப்பவர்கள் சிறிய அளவிலான உணவினை உட்கொண்டு விரதத்தை இருக்கலாம். இல்லை என்றால் 3 வேளையும் உணவு சாப்பிட்டு விட்டு கூட விரதம் இருக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. முருகனை நாள் முழுவதும் நினைப்பதற்கு மட்டும் மறந்து விடாமல் இந்த விரதத்தை இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனின் படம் வைத்து கந்தசஷ்டி விரதம் இருப்பது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். காலையில் வைத்த நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வைக்கக்கூடாது அப்படின்னும், புதிதாக நெய்வேத்தியம் படைத்து தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை. கோவிலுக்கு போயோ அல்லது வீட்டிலோ சூரசம்ஹாரம் பார்ப்பவர்கள் சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னும், எந்த விரதம் எடுத்தாலும் சரி சூரசம்ஹாரம் முடிந்ததும் 1 டம்ளர் பால் குடிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிந்துதான் கந்த சஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த விரதத்திற்கான முக்கியமான ஒரு விதிமுறை. எந்த விரதம் இருந்தாலும் தினமும் கண்டிப்பாக தண்ணீர் அதிக அளவு குடிக்க வேண்டும் அப்படின்னும், தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கந்தசஷ்டி விரதத்தை மன நிறைவோடு இருந்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.